தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு தேர்தல் மிக பெரும் ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இதுதான் நடக்கும் அப்படின்னு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாத அளவில் இப்போ ரொம்பவே ஒரு நொடிக்கு நொடி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக தமிழ்நாடு இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமான அரசியல் களம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு போதிய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அவர்களுக்கு வந்து அந்த போதிய இடங்கள் இருந்திருந்த அப்படின்னா கண்டிப்பாக இப்போது விஜய் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருப்பார். அந்த நிலை இப்போது வந்து இழுபறியாகவே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையில் திமுக அதிமுக இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் கூட்டணி போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிகழ்வு பேச்சு இப்போ இந்த 2 நாட்களாக ரொம்பவே வந்து ஒரு சமூக வலைதளங்களில் பரவி வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் அடுத்தடுத்த செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திமுக அதிமுக இடையில கூட்டணி அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் மக்களிடையே ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு, அதாவது இந்த கட்சிக்கு வந்து அதிமுக தொடங்கியதில் இருந்தே திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுக தொடங்கியிருந்தே இரண்டுமே எதிர் கட்சிகளாக இருந்து போட்டியிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த நிலையில் இந்த மூன்றாவதாக இந்த 2 கட்சிகள் தான் பெருங்கட்சிகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்த நிலையில் மூன்றாவதாக தனிப்பெரும் இடத்தை பிடித்த இந்த தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய தலைமையில் இந்த தாவேக அப்படிங்கக்கூடிய பெயரோடு இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து பெரும் இடத்தை அதாவது 108 இடங்களை பிடித்திருக்கு. இந்த நிலையில் அந்த வந்து நம்ம அதிகப்படியான உறுப்பினர்களை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக திமுக மற்றும் அதிமுக இடையில் கூட்டணி அமையலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் உலாவிட்டிருக்கு. இந்த திமுக அதிமுக இடையில் கூட்டணி அமைக்கக்கூடிய எண்ணம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் சொல்லியிருக்காரு. ஆனாலும் மக்களிடையே இந்த பேச்சு ரொம்பவே வந்து ஒரு பற்றி எறியக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இப்படி நடந்து சாத்தியம் இருக்கா? அப்படி நடந்தால் அடுத்தது என்ன நடக்கும்? மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? அப்படி நடந்தால் யார் ஆட்சியை பிடிப்பாங்க? யார் முதலமைச்சராக அமருவாங்க? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முயற்சிக்குமா அப்படின்னு கேட்டபோது அவர் ஆளுநர் 10ஆம் தேதி வரை அவகாசம் அளிச்சிருக்காரு. நாம் எதையுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவரால் விஜய் ஆட்சி அமைக்க இயலாவிட்டால் என்ன நிலை அப்படிங்கிறத நம்ம மறுபரிசீலனை செய்து வர முடியும். கூட்டணி கட்சிகளோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு அந்த கட்சியின் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பதிலளித்திருக்காங்க. இது பற்றி அதிமுக தரப்பிலிருந்து என்ன வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கேட்கப்பட்ட போது அவர்களிடம் தாவேக 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருகிறார்கள். என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதன் பிறகுதான் நாம் ஒரு மாற்று வழியை பற்றி சிந்திக்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இப்போது ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதால அவருக்கு 10ஆம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் புதிதாக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 5 இடங்களை கொடுத்த நிலையில் 5 எம்எல்ஏக்களை கொடுத்த நிலையில் தற்போது CPI ஒரு இடத்திற்காக வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவேக தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 2 தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய விஜய் 1ல் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதால தாவேகாவினுடைய பலம் 107 ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது.
அப்போது அவையினுடைய பலம் 233ஆக குறையும் என்பதால் பெரும்பான்மைக்கு 117 உறுப்பினர்கள் ஆதரவு போதும். சபாநாயகர் தாவேகா என்னும் பட்சத்தில் அந்த எண்ணிக்கையை அடைய தாவேகாவுக்கு 11 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. காங்கிரசினுடைய 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு உறுதியாகிவிட்டதால் தற்போதைய நிலையில் தாவேகாவுக்கு இன்னும் 6 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னும் திமுக கூட்டணியில் இருந்து விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கோரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக ஒருவேளை தற்காலிக சபாநாயகரை தேர்வு செய்யும் போது உறுப்பினர் எண்ணிக்கை 1 குறைவதாக இருந்தால் வெளியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருந்து உதாரணமாக தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர் பிரேமலதாவை நியமித்து நம்பிக்கை வாக்கெடுப்பை தாவேகா அவர்கள் வென்றுவிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதால தான் தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற சந்தேகமும் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனால் அடுத்து என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் எல்லாருக்கிட்டையுமே நிலவிட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இந்த தமிழக ஆட்சியை பொறுத்து இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் தமிழகம் சந்திக்காத, அதாவது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்து நான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல பெரும் ஒரு பரபரப்போடு நிகழ்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநரை சந்தித்து ஆலோசித்து கடிதங்கள் கொடுத்து வந்த நிலையில் கூட இன்னும் தெளிவான முடிவுகள் எதுவும் வரல அப்படின்னே சொல்லலாம். அதே போல் அதிமுக வந்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேட்டதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்காது அப்படிங்கிற தகவலே வந்திருக்கு. அதிமுக மிகப்பெரிய இயக்கம், எந்த ஒரு சூழ்நிலையுமே அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய தரப்புக்கு ஆளுநர் அனுமதி வழங்கிய பிறகு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பதவியேற்பு விழா நடக்கக்கூடிய நிலையில் கூட அது ரத்து செய்து இப்படியாக சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கு. முக்கியமாக இந்த சூழ்நிலையில் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடர்பாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சி எப்போது நடைபெறும் என்பதில் உறுதியற்ற நிலை நிலவுது. பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடம் சட்டப்பேரவை தான் என்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்லியிருக்காரு. ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநரிடம்தான் உள்ளது. யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் உரிமை கோரக்கூடிய தரப்பிடம் அதற்கான எண்ணிக்கையை காட்டுங்க என ஆளுநர் கேட்டதில் தவறே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில் முழு பலத்தையும் காண்பித்தால்தான் பதவி ஏற்க முடியும், அதற்கு நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடம் சட்டப்பேரவை தான். முதல்ல சபாநாயகர் தேர்வு நடைபெறும். அதன் பிறகு எம்எல்ஏக்கள் பதவியேற்பதை தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் புதிய ஆட்சியில் இந்த காங்கிரசினுடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னதாக செய்தியாளர்களிடம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஆட்சியில் காங்கிரஸின் பங்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னும், மேலும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுனாவுக்கு விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறதாகவும், அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம் பெறுமா என்ற கேள்விக்கு விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார் என நம்புகிறோம். காங்கிரஸ் இந்த ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு மட்டும் தரமாட்டோம், பொறுப்போடு இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகியதை தொடர்ந்து காங்கிரசுடைய முதுகில் குத்திவிட்டதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த அரசியலில் உள்ளுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தமிழக அரசியல் களம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பரபரப்போடு போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி நீங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.